2 நாளைக்கு அப்புறம் தான் தெரியுவாங்க அப்படின்னாங்க. அதனால நாங்கள் ஃபயர் சர்வீஸையும் சுகாதாரத்துறையில் அழைச்சிட்டு வந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். கலெக்டர் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். துணை ஆட்சியர் அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஊர் பொதுமக்கள் ஓவர்குடியில் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு இந்த மக்கள் தான் விரும்பினாங்க. அவர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு எல்லாமே எக்ஸ்வர அமைப்பு ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர்களும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் செந்தூர் பாரி, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதாவது நீரின்றி அமையாது உலகு, எங்கே தண்ணியில் போனாலும் அதான் முதல்ல சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, எக்ஸ்னோரா சொல்வது என்ன, நீர் நிலைகளின்றி அமையாது நீர். நீர்நிலைகள் சரியாக இருந்தால் தான் தண்ணீரை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை அப்படின்னு மக்களை ஒருங்கிணைந்த பிரச்சனை எதுனா எல்னினோ பசிபிக் பெருங்கடல்ல வெப்பம் அதிகமாவதனால அந்த வெப்பக்காற்று வருவதன் வாயிலாக பருவமழை மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த எல்னினோ வந்து இந்த சூப்பர் எல்னினோங்கிறாங்க. இது வந்து மிக மிக ஒரு கொடூரமானதாக இருக்கும். இதே வலிமையோடு இதுக்கு முன்னாடி எப்பன்னா 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பெரியவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தாது வருட பஞ்சம் அப்படின்னு. அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட், சென்னை மாகாணத்தில் அன்றைக்கு மக்கள் தொகை 3 கோடி பேர். 3 கோடியில் 1 கோடி பேர் இறந்து போயிருக்கிறாங்க. உணவு இல்லாமல் எலும்பும் தோலுமா. சோமாலியாவில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாதிரி அன்றைக்கு நம் பகுதியில் இருந்திருக்கு. நேற்றைக்கு திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியரோடு இந்த நேரம் அங்கே ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஏரியை ஒப்படைச்சோம். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அழகான ஒரு முக்கியமான ஒரு பதிவு இருக்குது. புற்று அரிசி, யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புற்று அரிசி அப்படின்னு. ஏன்னா அந்த எந்த சாப்பாடும் கிடைக்காம அங்கே இருக்கிற பெண்கள் போய் காட்டில் இருக்கிற எறும்பு புற்றை உடைச்சி எறும்பு சேமித்து வைத்து இருக்கிற தானியத்தை எடுத்துட்டு வந்து கஞ்சி காய்ச்சி குடித்து உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ 20 ஏக்கர்ல அங்கே ஒரு வனத்தை உருவாக்குகிறார்கள். என்னையா இன்னைக்கு கஞ்சி எல்லாருக்கும் அவர் தான் கொடுத்துட்டு இருக்கிறார். காலை உணவு அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது இங்கே திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற சாய்பாபா கோவில், அவங்க இன்னைக்கு ஒரு 250-300 பேருக்கான உணவையும் அவங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் நன்றி இந்த இடத்தில் பதிவு செய்வோம். இன்னும் வேற யாரையும் விட்டுருக்கோமா? இது மடிப்பாக்கம் சுப்பிரமணியம், எக்ஸ்னாரோட ட்ரெஷரர், அவர் தான் எங்கள் எல்லோரையும் பேர் வடிவேல் இது மாதிரி என்னை யார் தண்ணியில் தள்ளி விட்டான்னு கேட்பாருல்ல, அது மாதிரி எங்கள் எல்லோரையும் தண்ணியில் தள்ளி விட்ட பெருமை அவருக்கு தான். அடுத்ததாக சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய டீச்சர் அம்மா, அவர் அரசு பணியில் இருந்தாலும் முழு நேரம் பொது பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு நம்ம இந்த நன்றியை பதிவு செய்வோம். வேதாரண்யத்திலேருந்து ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, என்னைய ஆயக்கார மூலமா. அவர் வந்து ஒரு என்ன சங்கம், ரோட்டரியா, நீங்க என்ன அமைப்பு? ரோட்டரியிலிருந்து ஒரு குளத்தை அவங்க தூய்மை செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு நம்ம வாங்க அப்படி எடுத்துட்டு வாங்க உட்காந்து. இவங்க தான் நமக்கு நம்பிக்கை நட்சத்திரம். நீடாமங்கலம் ஐயம்பேட்டை ஏரி வேலை செய்ய போறீங்களா? செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆமா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவங்களுக்கு ஒரு நல்ல கரவொலியை இந்த இடத்தில் பதிவு செய்வோம். இந்த இயந்திர உரிமையாளர் ஒரு தம்பி இருக்காரு, ராபர்ட்டுங்க. தம்பிங்க வாங்க. இல்ல இப்ப நாங்க கை தட்டினா தான் வாடகையை குறைச்சு இப்படி உள்ள வாங்க. ஐயா, இவர் வந்து ஒரு இயந்திர ஓட்டுநர், ஆபரேட்டரா இருந்து இன்னைக்கு வந்து 15 வண்டி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம WRD தஞ்சாவூர்ல 8 இயந்திரமா, அதை பராமரிக்கிற வேலையும் அவர் தான் ஐயா செய்யறாரு. ஐயா இன்னும் கொஞ்சம் பலமா கை தட்டுங்க. அவர் தான் நமக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கோம். ராபர்ட் இதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துக்கணும். 6 அடிக்கு அடுத்த பக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் வேலை செய்யறவங்க யாரையும் விட்டுருக்கோமா? விட்டுட்டோம். என்னையா அகழி, தஞ்சாவூர் அகழி அந்த அணி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க என்பதை பதிவு செய்து, அதால என்னையா ஆரியலூர் செந்தில் இப்படிதாங்க ஒரு 36 கிலோமீட்டர் தூர்வார. நீங்க என்ன வெளிநாட்டுல வேலை பார்த்தீங்களோ? எங்க இருக்கீங்க? இங்க தானே விவசாயம். கும்பகோணத்துல இருந்தவர். ஆனா அவர் தான் அதை முன்னிலை எடுத்து எல்லோருக்கும் ஒரு 1,20,000 என கூட வசூல் பண்ணிட்டாருன்னு நினைப்பாங்க. அவங்க ஊருக்கு மட்டும் 1,20,000. எத்தனை கிலோமீட்டர்? 19 கிலோமீட்டர் தூய்மை பண்ணி செந்தில் அவரை சார்ந்தவர்களுக்கு நல்ல கரவொலியோடு நாம் நன்றியை பதிவு செய்வோம். நல்லூரில் வேலை நடந்துகிட்டு இருக்கிற பாய் தான் எல்லாருக்கும் தெரியும், அதனால அவரை சொல்ல வேண்டியல. அவரே ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாரு. எனவே அனைவருக்கும் நன்றி சொல்லி நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களாமா? என்ன நீங்க 2 வார்த்தை அக்னி ஸ்டீல்ஸ் சொல்லிட்டாங்க, நன்றி சொல்லிடுவோம். கைது ஐயா, நல்ல வேகமான அக்னி ஸ்டீல் கைது பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடல. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஃப்ளட்டு மழை காலங்களில் வெள்ளம்லாம் வர்றப்ப
நம்ம அதிகமாக பாதிக்கப்படுறோம். இதில் வந்து நம்ம டெல்டா பகுதியில் தான் அதிகமாக பாதிக்கப்படுறோம். இதை நாங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அந்த ப்ரொபோசல் வச்சு ஆகாய தாமரை அகற்றி கொடுக்கணும்னு வச்சுருந்து இப்போ திருத்துறைப்பூண்டி நகரமன்றத்தில் எங்களுக்கு வந்து கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. 2 வருஷம் கம்மி கொடுத்தாங்க. அதில் நகராட்சி முயற்சியில் வாய்க்கால்களை நாங்கள் வந்து மேனுவலாகவே மக்களை வைத்து நாங்கள் வந்து ஆகாய தாமரை அகற்றி அந்த அகற்றிய ஆகாய தாமரையை நாங்கள் உரமாக தயார் பண்ணி ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு ஃப்ரீயாக இல்லாததுனால கொஞ்சம் எங்களுக்கு டவுன் ஃபுல்லாக ஆகாய தாமரை மீண்டும் பரவிடுச்சு. அதையும் குடிநீர் அமைப்பிட்ட நாங்கள் ரெக்கமெண்டேஷனாக வைக்கிறோம். டவுன் முழுவதும் உள்ள வாய்க்கால்களையும் எங்களுக்கு வந்து ஆகாய தாமரை அகற்றி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வருமானம் கிரீன் நீடாக எக்ஸ்ட்ரா ரெண்டு இணைந்து எங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் நம்ம பாராளுமன்ற திருத்துறைப்பூண்டி நகர்மன்றத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் மறுபடி கவர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை மீண்டும் டவுனுக்கு பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் மாவட்ட ஆட்சியர்களை ஏரி இருக்குது, ஏரி நம்ம நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்கோம். அதை ஒரு கிளான்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 தான் சார், ஒரு 1 மீட்டரு அவ்வளோதானே சார், அது உள்ளே தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த எழிலூர் ஏரிக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து அதை நிச்சயமாக கொடுக்குற நம்பிக்கையில் அதோட வேண்டுகளாக நாங்கள் பொதுமக்களின் சார்பாக வைக்கிறோம். ஏன்னா இது எழிலூருக்கு மட்டும் கிடையாது, இந்த சரௌண்டிங்கில் அனைத்து கிராமங்கள் நகராட்சி திருத்துறைப்பூண்டி நகராட்சி எல்லாருமே பயனடையும். அதனால இந்த பொதுமக்களின் சார்பாக அந்த ஒரு மூவருக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இது கிரீனீடா காலையில் கேட்டதுக்குமா அந்த பகுதி மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னாக்கா இந்த பாடம் எப்போ பாதிப்படையும் சொல்ல முடியாது, அது மாவட்ட ஆட்சியர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதே இதில் சேர்த்து இந்த பணியை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பார்த்து தேங்க்யூமா, நன்றி. அடுத்த அதாவது அவங்க அனுபவத்தின் விளைவை சொல்றாங்க. நல்ல கரவொலியோடு அவருக்கு நன்றியை பதிவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லா இங்கே என்ஜிஓஸ் வந்துட்டு இருக்காங்க, நிறையா பேர் இதுக்கான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மாவட்ட நிர்வாக சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பொதுமக்கள் இதில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க, அவங்க சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நீர்வளத்துறை சார்பில் இது மாதிரி மிஷின்கள் நிறைய நிற்கிது, அதையும் இப்போ பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதான் இப்போ அதையும் பயன்படுத்தி நம்ம முழுவதுமாக நம்ம ஊரில் இருக்கிற ஆறு வாய்க்கால்களை சுத்தமாக தூர்வாரத்துக்கு நம்ம ஏற்பாடு செய்வோம். உங்கள்கிட்ட நாங்கள் இருக்கிற பெரியவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன். நிறைய வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் நம்ம பங்களிப்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். சமூக பிரச்சனைகளில் நம்ம பங்களிப்பை செலுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஊரில் இருக்கிற குளம், நம்ம ஊரில் இருக்கிற குட்டைகள் இருக்கிற அந்த ஆகாய தாமரையும் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைச்சு எடுப்பதற்கு முயற்சி எடுப்போம். அதில் 100 நாள் வேலை திட்டத்தில் அதை கொஞ்சம் அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் அது 100 நாள் வேலை திட்டத்தில் அதை எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு முதல் ஒத்துழைப்பு கொடுக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவருங்க வந்திருக்காங்க, வீடியோ ஆணையர்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களும் அதுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக நம்முடைய குளங்கள், நம்முடைய பயன்படுத்துகிற நீர்நிலைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். குடிதண்ணி பிரச்சனை அதில் தான் பெரும் மாசுபட்டு போயிருக்குது. உப்பு தண்ணியாக மாறினது நம்முடைய பகுதியில் இருக்கிற இந்த அழுக்கடைஞ்ச அந்த சுத்தம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால தான் இப்படியெல்லாம் இருக்குதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதையெல்லாம் நம்மளாம் இருந்து அதை செஞ்சு கொடுக்கணும். மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி ஒன்றியமும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பில் இருக்குதும், அதுக்கான நிறைய உதவி செய்யும். நாங்களும் நேரடியாக எல்லா வகையிலையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இதற்கு முழு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிறுவனத்திற்கு கிரீனீடாவுக்கும் சரி, அதே போல் எக்ஸ்னோரா அமைப்புக்கு சரி, அதே போல் எங்கிருந்தோ வந்து ராயல்டி மூலமாக நம்ம ஊருக்கு அது நம்ம பகுதிக்கு செய்யணும்னு சொல்கிற அந்த அக்கினி போன்ற பல்வேறு நிறுவனங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிற எல்லோரும் எங்கள் தொகுதிக்கு வந்திருக்கிறீங்க, எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க. உங்களையெல்லாம் பார்க்குற போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சேவை இதெல்லாம் இந்த மக்களுக்கானது என்று சொல்கிற போது உண்மையிலேயே நாங்கள் தொகுதி மக்களின் சார்பில் உங்களை எல்லாரையும் வணங்குகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறோம். உங்களுடைய எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எடுத்துடலாம். அடுத்ததாக நன்றின்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய இப்போதைக்கு
தொகை அப்படின்னு வந்ததுல அக்னி ஸ்டீல்ஸ் 2 லட்சமோ, சென்னையில இருக்கிற வரலட்சுமி அம்மா 83 வயது அந்த அம்மா இன்டர்நேஷனல் லெவல்ல துப்பாக்கி சுடுதலில் பெரிய வீராங்கனை. இந்திய அளவில் அவங்க நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே உணவுக்கான செலவு என்னதுன்னு ஒரு 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 83 வயதில் ஒரு அம்மா பாருங்க எப்படி எல்லாம் செய்யறாங்க. அவர் இல்லைனாலும் அவருக்கு இந்த இடத்தில் நன்றியை பதிவு செய்வோம். துறை சார்ந்து நிறைய அலுவலர்கள் இருக்கிறீங்க. உண்மையிலேயே நான் எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாது. எப்படி ஃபயர் சர்வீஸ் சொன்னாரு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொன்னாரு, பிடிஓ, டெப்டி பிடிஓ, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, காவல்துறை, இப்படி எல்லா துறைகளிலிருந்து ஒரு அருமையான ஒத்துழைப்பை இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள். அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.